வணக்கங்கள். அருமை நண்பர் செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு அவருடைய இரண்டாவது படைப்பான ஓலம் திரைப்படத்தின் பூஜையை வெகு சிறப்பாக இங்கே நடத்தேறியிருக்கிறார். இது ஒரு த்ரில்லர் ஜேனர். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் அவர் ஃபர்ஸ்ட் லுக்கில் எல்லாரையும் காட்டினாலும் ரவிமரியாவே எங்களுக்கு காட்டிட்டாரு. அது ஒன்று போதும் எங்களுக்கு. ஏன்னா எந்த அளவுக்கு அவர் ஒருத்தரையாக செலக்ட் பண்ணியிருப்பாருங்கிறது தெரியுது. இந்த செந்தில்குமார் ஒரு அருமையான தயாரிப்பாளர்னு சொல்லணும். ஏன்னா நாங்கள் பண்ண படத்தில் என் கூட இருந்து சில நேரங்களில் தயாரிப்பு இதெல்லாம் பார்த்தாரு. எல்லா விஷயங்களையும் எல்லா நுணுக்கங்களையும் நன்கு தெரிந்தவர். அதனால் நிச்சயமாக இந்த படம் அவருடைய வெற்றி படிக்கட்டில் ஒரு மணிமகுடமாக இருக்கும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஓகேவா, நான் திருச்சி பையன். இப்போ சிறகடிக்க ஆசைன்னு விஜய் டிவியில் ஒரு ப்ராஜெக்டில் வெற்றிகரமாக நடிச்சிட்ருக்கேன். செந்தில்குமார் சார் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு கேள்விப்பட்டு நான் இங்கே அழைப்பு ஏற்று வந்திருக்கேன். ஸோ அங்கே என்ன கதை அப்படின்றது கூட எனக்கு முழுசாக தெரியாது. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே வாழ்க்கையில் நம்ம பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்ம சரியாக பண்ணுறோன்றதை அப்பப்போ நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். தனியாக எந்த ஒரு ஆளாலையுமே ஜெயிக்க முடியாது. ஸோ ஒருத்தர் ஒரு விஷயத்தை பண்ணும்போது நான் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அதை கரெக்ட் பண்ணு, அதை இவ்வளோ சரி பண்ணி, இதை ஏற்று குறைன்னு சொல்கிறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்ற நம்பிக்கையோட இந்த படம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகும். நிச்சயமாக அது ஜெயிக்கும்னு என்னோட நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள். நான் வீராபுரம் படத்தோட வில்லன். அவர் சார் செகண்ட் படம் பண்ண போகிறேன்னு சொன்னோடனே பயங்கர ஒரு ஆர்வத்தோடு இருந்தோம். எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அவர் ஃபஸ்ட்டு படமே மாஸ் பண்ணார். செகண்ட் படம் எதிர்பார்க்கவே வேணாம். ஃபஸ்ட்டு படமே மணலை பற்றின பிரச்சனையை ஒரு விஷயத்தை அதை கொண்டு வரணும் வெளியில் அப்படின்னு சொல்லி பண்ணார். அதே மாதிரி ஓலத்தில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கும், அண்ணெல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கெல்லாம் பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது. எல்லோரும் வந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ.